ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பீஸா சாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். தக்காளி 3 எடுத்திருக்கேன், அரை ஆனியன் எடுத்திருக்கேன், 5 மிளகாய் 8 எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இந்த தக்காளியில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஈஸியாக தோல் பிரிஞ்சு வரும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்து இப்போ உப்பு, சர்க்கரை, மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி நான் போட்டிருக்கேன். சரிங்களா. இப்போ நான் அரைச்சிட்டு இந்த மாதிரி பார்த்த உடனே கலர்ஃபுல்லாக இருந்தது. நான் 8 பூண்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த கடாயில் எண்ணெய் போட்டு இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட தண்ணி, இந்த ஜார் கழுவி கூட இந்த தண்ணி கூட நம்ம இதிலே போட்டுக்கலாம், வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா தண்ணியும் வற்றி போய் இந்த மாதிரி சாஸோட பதம் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நம்ம இந்த சாஸ் எடுத்து நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதே இடத்துல தான் இருக்கணும். அந்த இடத்த விட்டு நகர்ந்து வரக்கூடாது, ஒளிவிட்டு வரக்கூடாது. இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. தாஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.